ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கான 2026 ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது, என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க, வேக்கன்சி இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா வேக்கன்சி வந்து கொடுக்கல. இதுக்கு முன்னாடி வந்து லிஸ்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ எடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ சீக்கிரம் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, நிறைய வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக விட்ட மாதிரியான ஒரு ஆனுவல் பிளான் மாதிரி தெரியுது. ஏன்னா எந்த வேக்கன்சி எவ்வளோ இது எல்லாமே கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட் டைம் அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேக்கன்சி டீட்டெயில்ஸுமே இல்லை. அந்த மந்த்து ஷெடியூல் டேட் எக்ஸாம் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நோட்டிஃபைடு. ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டென்டேட்டிவ் மந்த்து பார்த்தீங்கன்னா ஜூன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ லாஸ்ட்டாக நடக்க இருந்த பிடி அண்ட் பிஆர்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் எக்ஸாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயருமே பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற மாதிரி இருந்துச்சு சரிங்களா. ஆனால் இப்போ வந்து மறுபடியும் மிடில் ஆஃப் தி இயருக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கடுத்து டிஎன் டெட்டு சரிங்களா, மே ஜூலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா டெட்டு 2 இதாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சீஃப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப் பார்த்தீங்கன்னா ஜூன் ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் இருக்க மாதிரி, செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலையில் கொடுத்து செப்டம்பரில் வந்து நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து டிஎன் டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் கொடுத்து டிசம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நோட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே இருக்கிற மாதிரி தான், இது எல்லாமே டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அடிஷன் இருக்கலாம், டெலிஷன் இருக்கலாம், அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி. ஏன்னா இப்போ நேற்று நமக்கு வந்து ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து வந்துச்சு. அதில் செலக்ட் ஆக முடியாதவங்க, ஏற்கனவே எழுதி செலக்ட் ஆக முடியாதவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது பிஜிடிஆர்பி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது சரிங்களா. இப்போ இந்த மாதிரி வேக்கன்சி இவ்வளோ அப்படின்னு சொல்லாமல் ஒரு பிஜிடிஆர்பின்னு மட்டும் கொடுத்துருந்தா கூட நிறைய பேர் அடுத்து மோட்டிவேட்டாக படிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அது மிகப்பெரிய ஏமாற்றம்னே சொல்லலாம். ஸோ இருந்தாலும் அடுத்த வருஷம் சரிங்களா கண்டிப்பாக நமக்கு எப்பயுமே பிஜிடிஆர்பி 1 year ஸ்பேஸ் விட்டு தான் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எழுதுனதுலேருந்தே அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2013, அதுக்கு முன்னாடி 11, 12. ஸோ இந்த டைம் மட்டும்தான் அடுத்தடுத்த இயர்ஸில் நடந்துச்சு. அதுக்கடுத்து 2015, அதுக்கடுத்து 17, அதுக்கடுத்து 19, அதுக்கடுத்து 21 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அது அந்த கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால 23, 22 நடந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக 2025 நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட மினிமம் எல்லா இயருக்குமே 1 year கம்ப்ளீட்டாக ஸ்பேஸ் இருக்கும் சரிங்களா. இப்போ இதுனா 2014 ஃபுல் ஸ்பேஸோடு இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து 16 ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி 2026 எக்ஸாம்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு 27 கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். அதனால் லாஸ்ட் டைம் எழுத முடியாதவங்க, பாஸ் பண்ண முடியாதவங்களாம் இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதேமாதிரி பிடி யூஜிடிஆர்பிக்கு இப்போலேருந்தே உங்களுடைய ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. நமக்கு வந்து இதில் வந்து சொல்லிட்டாங்க. ஏற்கனவே லாஸ்ட் இயரும் சொன்னாங்க, இந்த டைமும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, வைப்பாங்களான்னு தெரியல. அது மாதிரி போகாதீங்க. எப்போ வச்சாலும் சரிங்களா, நல்லா ஒன்று பார்த்துங்க. எப்போ வச்சாலும் எழுதி பாஸ் பண்ண போகிறதுக்கு ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. அதனால் மற்றவங்க சொல்கிறாங்க, யாருனாச்சும் சும்மா இருக்கிறவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதை பாஸ் பண்ண முடியாதவங்க சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம பாஸ் பண்ணவங்க, டெட் ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்க, அந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. இப்போலேருந்தே உங்களுடைய ஷெடியூலை பிளான் பண்ணி பிடி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி டெட் எக்ஸாம் ஸோ படிச்சுட்டு இருக்குங்க. பிஎட் ஃபைனல் இயர் இதெல்லாமே டெட்டு பாருங்கள். அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டது பாலிடெக்னிக் டிஆர்பி. ஸோ அதை பற்றியும் எந்த தகவலும் இல்லை. பிஜிடிஆர்பி எப்படி தகவல் இல்லையோ அதே மாதிரி பாலிடெக்னிக் பற்றியும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ பிஜிடிஆர்பிக்குமே தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நமக்கான வாய்ப்பு வந்து அடுத்து இருக்கும். அதுமாதிரி டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போலேருந்தே நீங்கள் வந்து டெட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ரெடியாகுங்க. உங்களுக்கு எக்ஸாமை பற்றின எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஆல்.